இந்த காங்குக்கும் அவங்க வந்து ஃபைட் நடக்கும். அப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று வரும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. காட்ஸில்லா தான் ப்ரோ, காட்ஸில்லா அவங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. 3D எஃபெக்ட்லாமே செமையாக இருந்துச்சு. முந்தின பாட்டை விட இது சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. எல்லா ஒரு சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. போர் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. காமெடி சீன்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. தேட்டர் செம்ம வைப்பாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எதிர்பார்த்ததோட சூப்பராக இருந்துச்சு படம். கிக்காங்கிற வந்து அதிகமாக வராங்க, காட்ஸில்லா கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க. தமிழ் டப்பிங்கில் பார்க்கறதுனால நல்லா தான் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வைலன்ஸும் கம்மியாக இருக்குது. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடய வந்து பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, நல்லா பங்கமாக பண்ணியிருக்கேன். இந்த மான்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். சின்ன பசங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். விஷுவல் எல்லாம் எல்லா படத்தும் மான்ஸ்டர்ஸ்ல வர மாதிரி தான் இருக்கு. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. செம்ம அல்டிமேட். இன்னொரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. லாஸ்ட் ஃபைட் சீன் ஒரு 10 minutes சூப்பர், நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு சார், எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பார்ட் வந்தாலும் பார்க்கலாம். இவங்க 4 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்றது, காங் ஸ்கார்கிங் தனியா ஃபைட் பண்றது நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கம்பல்சரி தேட்டர் வந்து பார்க்கலாம். காங்க ஒரு படி தூக்கலாக காட்டிக்கிறாங்க. கார்ட்ஸ் லைட்டா அங்க பிங்க் கலர் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பயந்த பார்பி படமா ஆயிடுமோன்னு நினைச்சு, பட் அவங்க வந்து செம்மையா காட்டினாங்க. அந்த ப்ளூ லைட்டா ஷேடு மாதிரி அந்த ஈட் பிளாஸ்ட் கொடுத்தது. அண்ட் படம் ஃபுல்லா காங் தான் கூட்டின்னு போவாரு. காட்ஸ்ல வந்து கேமியோ ரோல் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேட்டா வந்து கிளைமேக்ஸ் ஃபுல் இது. அண்ட் அனதர் ஸ்பெஷல் கேமியோ ரோல் இருக்குது. அது படம் பார்த்து இருக்கும். பட் சில பேருக்கு தெரியும், இந்த படம் பார்த்தவங்க யார் கெஸ் பண்ணிடுவாங்க என்ன ரோல் சொல்றேன்னு. புதுசாக ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஸோ படம் ஃபுல்லாக ஃபன் ஆக்ஷன். இந்த வாட்டி கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் கம்மியாக காட்டிக்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் கொஞ்சம் இது டெப்த்தாக இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. கம்பல்சரி இந்த படத்துக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. விஎஃப்எக்ஸ் டாப் நாச் ப்ரோ. ஃபுல்லாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க விஎஃப்எக்ஸ். அந்த நிறைய ஃபைட் சீனால மனுஷங்களை கம்மியாதனால விஎஃப்எக்ஸ் இன்னும் சூப்பராகவே காட்டிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் இங்கிலீஷ் தான் போனேன் ப்ரோ. ஸோ டப்பிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தமிழ் போல நான் அதனால டப்பிங் இங்கிலீஷ் நான் சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக டப்பிங் பண்ணிக்கிறாங்க. எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் அண்ட் கலர் எல்லா டிஏ எல்லா ஒர்க்கும் டாப் நாச். கம்பல்சரி படம் தேட்டரோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கம்பல்சரி டேம் ஒர்த் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியல. தமிழ் டப்பிங்குமே நல்லா இருந்தது. ரொம்ப மாஸ் சீன்ஸ் மாதிரி நிறைய இருந்தது. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அது 3D எஃபெக்ட்ல பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. இது பெட்டராக இருந்துச்சு, ஃபார் பெட்டராக இருந்துச்சு. அதை விட இது நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. 2 பேருக்குமே தனித்தனியான இன்ட்ரோவும் சீன்ஸ் முதற்கொண்டு ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு படம் நல்லா இருந்துச்சு. 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் அவங்க 2 பேர் சண்டை போடுறது சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது எவ்வளோ, அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஓவராக இழுத்தாங்க படத்தை. பேசி அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணவே விடலை. ஆனால் இந்த படத்தில் அவங்க பீப்புள்ஸ் பேசுறதை விட அவங்க இந்த காட்ஸில் ஒரு இடத்துக்கும் போய் ஒன்று தான் அழிக்கிறது தான் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 1.5 மணி நேரம் படத்தில் அவங்க என்னென்னாலும் கொடுக்கணுமோ ஃபில்லிங்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் காங்கு காட்ஸில்லா அப்படின்னு இல்லாமல் காங் காட்ஸில்லா சேர்ந்து அவங்க சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீம் ஆட் பண்ணி எலிவேட் பண்ணுறது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் அந்த மியூசிக்ன்றதை நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுத்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற மாதிரி அனலைஸ் பண்ண முடியல. அந்த அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது என்ன மியூசிக் ஓடினாலுமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த படங்கள்ல வந்து இன்னும் அது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம் ப்ரோ. அந்த ஃபைட் ப்ரோ, லாஸ்டிங் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக காமிச்சிட்டாங்க. விஎஃப்எக்ஸ் பக்காவா நல்லா இருந்துச்சு ப்ரோ. போன வாட்டம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 10க்கு ஒரு 8 தரலாம் ப்ரோ. அடி கூட வாட்ச் பண்ணலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. காங் அண்ட் காட்ஸில்லாக்காக தான் மெயினாக வந்திருப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் டைமும் நிறைய இருக்கு. முந்தின படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா இதில் காங் அண்ட் காட்ஸில்லா இன்னும் நிறைய காட்டுறாங்க படம். ஸோ இன்னும் நல்லாவே எங்கேஜிங்காக போயிட்டு இருக்கு. போன பாட்டே நல்லா தான் இருக்கும். இந்த பாட்டு அதை விட இன்னுமே நல்லா இருக்கு. போன பாட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேக் மேபி ஃபீல் பண்ணலாம். ஆனால் இந்த பாட்டில் அப்படி இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க, எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் உண்மையிலே டாப் நாச்சா இருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு இது விஎஃப்எக்ஸ்ன்ற மாதிரி தெரியாது. ஏன்னா படம் கிட்டத்தட்ட ஒரு 80% விஎஃப்எக்ஸ்ல தான் இருக்கு. மான்ஸ்டர்ஸை காட்டுறது அந்த இது காட்டுறது தான் இருக்கு. அதில் உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு இது விஎஃப்எக்ஸ்னு தெரியாது. எல்லாமே ஒரிஜினலாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃப்ரேம்லாம் சூப்பராக காட்டினாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்குன்னு தனியாக ஒரு கதை காட்டினாங்க. எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வேறமா இருந்துச்சு ப்ரோ. ட்ரைலர்ல காமிச்சதை விட அவங்க நிறைய பேர் சொன்னாங்க, லீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் விட படத்துல பயங்கரமா வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா காங்க பேஸ் பண்ணி தான் படமே இருக்கு. சூப்பரா இருக்கு படம்.
விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. 150 மில்லியன் போட்டேன்னாங்க, பரவாயில்ல, ஒருத்தர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்கு. டப்பிங்லாம் பக்காவாக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, குறையில நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். விஎஃப்எக்ஸில் சூப்பராக இருக்குது, எந்த இடத்துலையும் இது விசில் விட்ட மாதிரி தெரியல, சூப்பராக இருந்துச்சு படம். அது சின்ன பசங்களும் பார்க்கலாம், ஏன்னா வைலன்ஸ் வந்து மனுஷங்க சாவற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. டைட்டன்ஸ்லாம் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் எப்பவும் போல சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது ரொம்ப விறுவிறுப்பா பார்த்தேன் ப்ரோ. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ட்ரைலரே வந்து நான் என்ன இது மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா படம் பார்த்தா நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காங்கோ காட்ஜிலாவும் சேர்ந்து வந்து சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டேக் ஏதாவது கொடுப்பாங்க பார்த்தா இன்டேக் கொடுக்கல லாஸ்ட்ல. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல பார்த்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது பெட்டர் ப்ரோ. போன பாட்டோட இது அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட இது பயங்கரமா இருந்தது ப்ரோ. சண்டை சீனு எல்லாம். அதுலேயும் டிபெட் கோகைகளை போய் வர ரேடியேஷன் அப்சர்வேஷன் சீன்ஸ் தான் செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஈவி பழங்குடியினோட ரிவ்யூஸ் செம்மையா இருந்துச்சு. மோத்ராவும் காங்ஸ் மூணுமே ஒன்னா சீன் கட்டுறது செம சீன் தான். கிளைமேக்ஸ்லாம் காங் வர்சஸ் ஸ்கார்கிங் அண்ட் இவன் காட்ஸ்லாம் வர்சஸ் ஷீமோ செம்மையா இருந்துச்சு. ரெண்டு பேராக வந்துச்சு, செட்டாக சீன்ஸாக செம்மையா இருந்துச்சு. அது நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி படம் தான். படம் ஒருத்தர் தான் ப்ரோ, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து பார்க்கலாம். சின்ன பசங்க மோஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரி எங்கேயும் சொல்ல முடியாது. ஃபைட்டு ஓகே, விஷுவல் எஃபெக்ட்ஸு, சவுண்ட் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. டப்பிங் பாராட்டலாம். ரொம்ப ஒரு மாதிரி இதுல லாஸ்ட் அந்த ஃபைட் தான் ப்ரோ. ஸ்கார்கிங்கு காங்கு வர்றது ஆனால் என்ஜாய். அது அப்புறம் இந்த சின்னதாக ஒரு காங்கு மாதிரி காமிச்சிருந்தாங்க, அதோட தான் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பக்கா நான் போய் படம் தேட்டரில் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஏற்றி பார்க்கறத விட தேட்டரில் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதான் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க 2 பேரும் ஒரு எதிரி, காங்கும் காட்ஜிலாவும் வந்தாலே சண்டை தான்ப்பா அப்படின்னு நான் வந்து நினச்சிருப்பாங்களே எல்லாருமே பார்த்தவங்க. லாஸ்ட்லேயே அதில் டீஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து இது ஒன்று சேர்த்து இவங்க 2 பேரும் சேர்ந்து போராடி காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது, ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னா நீங்கள் சின்ன பசங்க மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது. என்ன மாதிரி வளர்ந்த ஆளுங்களும் பார்த்தா என்ன மாதிரி இல்லை, நிறைய பேர் மாதிரி வளர்ந்த ஆடியன்ஸுமே அதை வந்து பார்த்து விரும்புவாங்க கண்டிப்பாக. ப்ரோ இந்த மாதிரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து அவங்க வந்து வேற ஒருத்தவங்கள இன்னொரு அந்த ஹாலோவின் வேர்ல்டில் போய் அழிக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம், பயங்கரமா இருந்துச்சு. காட்சிலாவோட எனக்கு என்னன்னா காங்கு தான் வாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே காங் வந்துட்டு அதான் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அவ்வளோ ஈஸியா காங் வந்து யாருக்கு தலை குனியாது அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு. சாரி சீரியஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்றது, ஒரு காட்சிலா காங் அப்படின்ற போது 2 பேரும் கடைசியில கிளைமேக்ஸ்ல வருவாங்க. அது ரொம்ப உண்மையே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கே ரொம்ப பிடிக்குது. அது என்ன கிராபிக்ஸ் அது இதுன்னு பிச்சுட்டா ஆளு வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும் கண்டிப்பா. செமையா இருக்கு, மாசா இருக்கு படம். வேற என்ன படத்துல சின்ன ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. படத்துல வந்து குட்டிக்காங்க வந்து வேற லெவலா இருக்கு. கடைசியில வந்து அந்த கொம்பு எடுத்து அடிக்கும் போது அது வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா தேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. அண்ட் புதுசா வந்து லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, அதையும் பாருங்க கண்டிப்பா. அந்த ஃபைட்டுமே நல்லா இருக்கும். கடைசியில இந்த காங்குக்கும் அவங்க வந்து ஃபைட் நடக்கும், அப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று வரும். அந்த பட்டர்ஃப்ளை வந்து தான் நம்ம வந்துட்டு ஒன்று சேர்க்கும் காங்கையும். காங் 2 பேரும் ஒன்று சேர்ந்து அடிக்கும் போது தேட்டரே தலை மாசா இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க, படம் சூப்பரா இருக்கு. 10க்கு 10 கொடுக்கலாம் படத்தை.